அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு மார்ச் 29ஆம் தேதி அன்று உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இதை செய்யுங்கள். திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாக கன்னிராசிக்காரர்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்களில் சிக்கி தவிக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து நல்ல தீர்வு கிடைப்பதற்கான யோகம் உறுதியாகவே உங்களை தேடியும் வரும். அந்த வகையில் பார்க்கும் போது கன்னிராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த மார்ச் 29ஆம் தேதி அமைகிறது. ஏனென்றால் சனி பெயர்ச்சி அன்றைய தினத்தில் நடைபெறுகிறதுங்க. சனி பகவான் ருணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தில் இருந்து 7ஆம் இடத்திற்குள் திருக்கணிதத்தின்படி நுழைகிறார். வாக்கிய பஞ்சாகமத்தின்படி முழுமையாக நுழையவில்லை என்றாலும் சப்தமஸ்தானத்தில் அமர போகிறாருங்க. எனவே சற்று கவனம் நிச்சயமாக தேவை. அது மட்டுமல்லாது இன்றைய தினத்தில் மிக வலுவாக சூரிய கிரகணமும் நடைபெறுகிறது. மேலும் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது ஒரே ராசியில் அமரும் போது அமாவாசை நிகழ்வும் அன்றைய தினத்தில் வருகிறது. சப்தமத்தில் வலுவாக 6 கிரகநிலைகள் வலுப்பெற்ற அமைப்பிலும் வலுவிழந்த அமைப்பிலும் வலம் வருவதோடு மட்டுமல்லாது ஜென்மத்தை வலுவாக பார்க்கக்கூடிய இந்த தருணமும் விசேஷ தருணமாக பார்க்கப்படுகிறது. 6 கிரகநிலைகள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் வலுவான அமைப்பில் ஒன்றிணையக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே பல அதிரடியான மாற்றத்தை நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவேதான் இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் சற்று சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை உறுதியாகவே தவிர்த்து நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் உங்களை தேடி வரும். இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக வலுவாக 9இல் வலம் வருகிறாருங்க குரு பகவான். குரு பகவானின் சுப பார்வையும் ஜென்ம ராசிக்கு கிடைப்பது அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சப்தமத்தில் ஆட்சி பலத்தை இழந்து நுழைகிறார் சனி. சப்தமத்தில் வலுவாக ராகு வீற்றிருக்கிறார். ஜென்மத்தில் மோட்சக்காரகரான கேது நிலை கொண்டிருக்கிறார். லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10இல் வலம் வந்தாலும் லாபஸ்தானத்தில் பின்னோக்கி நகர்ந்த நிலையில் வித்யாகாரகரான புதனுக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் வலம் வருகிறாருங்க. ராசியின் அதிபதியான புதன் மிக வலுவாக சப்தமத்தில் நீச்சம் பெற்று பின்னோக்கி நகர்ந்த நிலையில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனும் இந்த வேளையில் வக்ரகதியில் திரும்பியிருக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது சப்தமஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய வகையில் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் சப்தமத்தில் அதீத பலத்துடன் வலம் வந்து கொண்டிருக்கிறார். இப்படி கிரகநிலைகளின் அமைப்பில் மாற்றம் ஏற்படும் போது சந்திரன் வலுவாக 6இல் இருந்து 7இல் நுழைந்து அதற்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக மாறி வலம் வருகிறார். இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான விசேஷ தருணங்களும் மிக மறக்க முடியாத சில நிகழ்வுகளும் நடைபெற இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உறுதியாகவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வாய்ப்பும் நல்ல பல முன்னேற்றங்களையும் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். எனவே சரியாக இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் 6 கிரகநிலைகளின் ஒன்றிணைவு, அமாவாசை, சூரிய கிரகணம், சனி பெயர்ச்சி என அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய இந்த வேளையில் அமாவாசை தினம் வருவதால் பித்ரு கர்மா என்று சொல்லக்கூடிய பித்ரு தோஷத்தினால் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிக்கல்களிலும் சிரமங்களிலும் அதீதமாக சந்திப்பதற்கான சூழல் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே உறுதியாக இந்த பித்ரு கர்மாவை நிவர்த்தி அடைய செய்யக்கூடிய வகையில் அமாவாசை தினத்தன்று பெண்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள். அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி எள்ளும் நீரும் இணைத்து பணம் கொடுத்துவிட்டு அதற்கு பிறகு குலதெய்வ வழிபாடு, இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம். அன்றைய தினத்தில் முழுமையாக விரதம் இருந்து விரதத்தை நிவர்த்தி செய்யும் போது தவறாமல் காகைக்கு உணவளிக்க வேண்டும். அன்றைய தினத்தில் தானம் தர்மம் செய்வதால் பல்வேறு வகையான ஐஸ்வர்யங்கள் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும் என்பது ஐதீகமாக பார்க்கப்படுகிறது.
இந்த வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அந்த தருணத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, அன்றைக்கு நிச்சயமாக பித்ருக்களுக்கு படையல் வைக்க வேண்டும், காகத்திற்கு உணவளிக்க வேண்டும். தங்களால் இயன்ற பொருட்களை மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம். குறிப்பாக 5 விதமான பொருட்களை தானமாக கொடுக்கும் போது பல ஐஸ்வர்யம் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும். மேலும் அன்னதானம் கொடுக்கலாம். அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் கொடுக்க வேண்டிய 5 பொருட்களாக பார்க்கப்படுவது அரிசி, பருப்பு, வெல்லம், நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் போன்ற பொருட்களை தானமாக கொடுக்கலாங்க. அதோடு மட்டுமல்லாது வராமல் அன்றைய தினத்தில் குளிக்க வேண்டும். குளித்ததற்கு பிறகுதான் எந்த விதமான பணியாகவும் செய்ய வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்றைய தினத்தில் செய்யக்கூடாதவை நிச்சயமாக நகம் வெட்டக்கூடாது, தலைமுடி வெட்டக்கூடாது, தலைமுடியை விரித்து வைக்கக்கூடாது, குளிக்காமல் எந்த பணியையும் மேற்கொள்ளக்கூடாது. குளிக்கு முன் கண்டிப்பாக தவறாமல் குளிக்க வேண்டும். கோலம் போடவே கூடாது. கோலம் போடுவது தென்புலத்தார் வழிபாட்டிற்கு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுவதால் அமாவாசை தினத்தன்று நிச்சயமாக வீட்டின் வாசலில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும். புதிய காரியங்கள் துவங்குவதை தவிர்க்க வேண்டும். அன்றைய தினத்தில் புத்திகள் வலுவாக இருப்பின் சில பணிகளை மேற்கொள்ளலாம். எண்ணெய் தேய்த்து குளித்ததை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். சனி பயிற்சியும் அன்றைய தினத்தில் நடைபெறுவதால் அதிக கவனத்துடன் இருங்க. இப்படி அதீத கவனத்துடன் செயல்பட்டால் உறுதியாகவே ஏன் எதற்கு என்று தெரியாமல் சந்திக்கக்கூடிய பல சிரமங்கள் விலகுவதோடு தென்புலத்தார் வழிபாட்டின் காரணமாக முன்னோரின் ஆசீர்வாதமும் உங்களுடைய வாழ்வில் நிறைந்த வளர்ச்சியும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது சூரிய கிரகணத்தின் போது வெறும் கண்களால் சூரியனை பார்க்க கூடாது. ஏனென்றால் அன்றைய தினத்தில் சூரிய கிரகணமும் நடைபெறுகிறது. அது மட்டுமல்லாது சூரிய கிரகணம் நடைபெறும் போது நிச்சயமாக உணவு அருந்துதலை தவிர்க்க வேண்டும். சாப்பிடக்கூடாது, தண்ணீர் குடிக்க கூடாது, நகம் கடித்தல், நகத்தை கிள்ளுதல் போன்ற பணிகளை நிச்சயம் மேற்கொள்ளக்கூடாது. கடினமான வேலைகளை, பழுதூர்க்கும் வேலைகள் போன்றவற்றை உறுதியாகவே சூரிய கிரகணம் நடைபெறும் நேரத்தில் செய்யக்கூடாது. அது மட்டுமல்லாது வெளியில் சுற்றுவத குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணிகள் தவிர்ப்பது நல்லதாக அமையும். அந்த தருணத்தில் செய்ய வேண்டிய பணிகளாக பார்க்கப்படுவது குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளலாம். முன்னோர் வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாட்டை உறுதியாக நீங்கள் சூரிய கிரகணம் நடைபெறும் போது நேர்மறையான சிந்தனையுடன் மேற்கொள்ளும் போது அதீதமான நன்மை கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் தடையில்லாமல் வந்து சேருவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது உணவில் துளசியை சேர்ப்பதன் மூலம் பல நல்ல மாற்றமும் மகத்தான வாய்ப்பும் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்கும். அது மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் நிச்சயமாக அதீத நேர்மறையான சிந்தனையுடன் இருப்பது நல்ல பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இது போன்ற எளிய காரியங்களை மேற்கொள்வதன் மூலம் உறுதியாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மார்ச் 29 இதை செய்வதால் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சங்கடங்களை சந்திக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு அவை விலகுவதோடு நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். எனவே அன்றைய தினத்தில் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சூரிய கிரகணம், அமாவாசை போன்ற நிகழ்வுகள் வருவதோடு மட்டுமல்லாது சனி பயிற்சி உள்ளிட்ட பல விசேஷ தருணங்களும் இருப்பதால் அதிக கவனம் இருந்தால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிக சிறப்பான மாறுதல் கன்னிராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும்.